கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 29:2. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள் என்று லேவியராகமம் 20:7 வாசிக்கிறோம். நாம் பரிசுத்தமாய் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் என்று லேவியராகமம் 20:8 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தமே நம்மை தேவனோடு ஐக்கியப்படுத்தும். பரிசுத்த வாழ்க்கை வாழ அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்க நம்மை தேவன் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தார். நம்மை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்தால் பரிசுத்தத்தில் வளருவோம். 2 கொரிந்தியர் 7:1 வாசிக்கிறோம். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தத்திலே பூரணமாய் இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய தொழுகை பரிசுத்த அலங்காரம் நிறைந்ததாய் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. நாம் கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கும்போது பரிசுத்தமாய் இருப்போம். நம்முடைய சிந்தனை செயல்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அது பரிசுத்தமாய் இருக்கிறது. நாம் பாவத்துக்கு விலகி பரிசுத்தத்திற்காக ஓட வேண்டும். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மை பரிசுத்தமாக்குவார். சங்கீதம் 29:2 வாசிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.